ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் எடுத்துமே ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஜூன் லாஸ்ட்டில் என் அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தது. அப்பாவோட பர்த்டே வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது வந்து அன்னைக்கு நைட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அன்னைக்கு வெளிய கிளம்புனது ரொம்ப சடனா போன மாரி இருந்தது. ஏன்னா, நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் என் அக்கா கேட்டுட்டு இருந்தா, இந்த மாரி அத்தான் கேட்குறாங்க, "வெளில போலாமா நம்மன்னு?" சொல்லிட்டு. நைட்டு 10:30 மணிக்கு மேல வந்து கிளம்பி போனோம். இந்த மாரிலாம் யூசுவலா பண்ணவே மாட்டோம். ஐ கெஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நெனைக்கிறேன். வெளியூருக்கு எங்கேயாவது போயிருந்தோம்னா, கொஞ்சம் ஒரு 11:30, 12 வரைக்கும் வெளில போறதெல்லாம் உண்டு. ஆனா, இங்க சென்னை வந்து 10:30 மணிக்கு மேல ஒரு நைட் டிரைவ் மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைமா அன்னைக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். நாங்க ஃபர்ஸ்ட்டு போன ஷாப் ராம்ஸ் டீ கடை. இது ரொம்ப ஃபேமஸ் டீக்குன்னு சொல்லிட்டு என் அத்தா கூப்ட்டு போயிருந்தாங்க. நானும் என் அக்காவும் டீ குடிக்கல. அங்க வந்து பனங்கற்கண்டு பால் ஆர்டர் பண்ணி குடிச்சிருந்தோம். நைட்டு வந்து டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்க எங்க வீட்லயே இந்த மஞ்சப்பொடி, மிளகு போட்டு பால் தான் குடிப்போம். சரி அதனால நம்ம அங்க அத ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுல எப்படி இருந்ததுன்னா, ஒரு தெய்வீக வாசனை இருந்தது. திருச்செந்தூர்லலாம் அந்த ஒரு திருநார் வாங்குனோம்னா நமக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். அதே இது இந்த பால்லயும் இருந்ததா, என் அக்காவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டே இருந்தா. அன்னைக்கு லேட் நைட்ல கொஞ்சம் சென்னை வெளில போய் பார்த்தா தான் தெரியுது. ஆக்சுவலி அது லேட் நைட் இல்ல. எனக்கு அது லேட் நைட்டா ஃபீல் ஆயிட்டு இருந்தது. அவ்ளோ ஜே ஜேன்னு இருக்குது எல்லா இடமுமே. அங்க கார்த்திக் டிஃபன் சென்டர்லாம் ஃபேமஸ்ல. இங்க ஒரு 11:30 போல இவ்ளோ கூட்டம் வந்து இருந்தாங்க அந்த கடையில. நெக்ஸ்ட் எங்க போலான்னு பார்க்கும்போது, கிண்டி கத்திப்பாரால இருக்கிற அந்த அர்பன் ஸ்கொயர் போலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா நான் பஸ்ல போயிட்டு வரும்போதெல்லாம் நெறைய நாள் பார்த்துருக்கிறேன். நைட் டைம்ல அது இருக்குமான்றது தெரியல. சரி சும்மா டிரைவ் தானே போறோம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் ஸ்டாப் நாங்க அங்க தான் போயிருந்தோம். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது. இத விட பயங்கர ஹேப்பனிங் பிளேஸா அர்பன் ஸ்கொயர் இருந்தது. நானும் என் அக்காவும் சேர்ந்தா நல்ல ஷாப்ஸ் எல்லாம் போய் வேடிக்கை பார்த்துட்டு, நல்லா அலசி ஆராய்ஞ்சுட்டு தான் வருவோம். நானாவது பரவால்ல. என் அக்கா இருக்கிற எல்லா கார்னர்ஸ்லயும் போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டுருப்பா. நாங்க ஃபர்ஸ்ட்டு இங்க போலான்னு சொல்லும்போதே, என் அக்கா வந்து ஓகே அது ஏதோ சாப்பிடுற பிளேஸ் தான் அப்படின்னு நெனச்சுட்டு தான் வந்து அங்க கூப்ட்டு வந்தாங்க. அண்ட் லேட் ஆனதுனால கடைகள்லாம் இருக்காதுன்னு நெனச்சிருந்தாங்க போல. உள்ள போய் பார்த்தா எல்லா ஷாப்பும் ஓப்பனா இருந்தது. இங்க ஒரு 2:00 வரைக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு பெருசா கம்பெனியே இருக்காதா, நாங்க எல்லா ஷாப்லயும் உள்ள போய் சுத்தும்போது, அவங்களும் ஆப்வியஸ்லி எங்களோட வந்து தான் ஆகணும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, அன்னைக்கு வேற வழி இல்ல. எங்க கூட தான் வந்து சும்மா ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஷாப்ல பேலஸோ பேண்ட்ஸ் அப்புறம் டாப் எல்லாமே ஈச் 250ன்ற மாதிரி இருந்தது. ஸோ, நாங்க வந்து 2, 2 எடுத்துட்டு இருந்தோம். எனக்கு 1, அக்காவுக்கு 1ன்னு. வெளிய போனா சும்மாவே வந்து ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். அதுவும் இப்போ ஆஃபீஸ் வேற போட்டு போணுமா, அத ஒரு ரீசனா வச்சு ஆஃபீஸ்க்கு போட்டு போக வேணாம், ஆஃபீஸ்க்கு போட்டு போக வேணும்னு சொல்லிட்டு இங்கேயே எடுத்துட்டோம். ஆக்சுவலி இங்க கிளம்புறதுக்கு முன்னாடி தான் அன்னைக்கு ஈவினிங் நானும் என் அக்காவும் 2 சுடிதார் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்க போயிட்டு இங்கேயும் போய் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். மைண்ட் சொல்லுது, ஐயோ! நெறைய செலவு பண்றோம்ன்னு. ஆனா கை வந்து நிக்கவே இல்ல. அப்புறம் ஒரு கடையில இந்த ஈவில் ஐ ரிங் வாங்கியிருந்தேன். அக்கா மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் வந்து வியர் பண்ண மாட்டா. நான் தான் இது எல்லாமே வந்து வாங்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் உள்ள தள்ளி போறோம். நெறைய கடைகள் இருந்தது. நாங்க முதல்ல பார்க்கும்போது ஒரு 5, 6 கடை இருந்த மாரி இருந்தது. சரி ஓகே இவ்வளோதான் போலன்னு நெனச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நடந்து உள்ள போனோம்னா, அங்க ஃபன் சிட்டி மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது. அதெல்லாம் ஆனா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ற டைம் ஒரு 12:30க்கு அத க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் ஷாப்ஸ்ல மெட்டீரியல் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் ஒரு சில Instagram வீடியோஸ்லலாம் இன்ஃப்ளூயர்ஸ் சொல்லி கேட்டுருக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரெஸ் வாங்குனோம்னா, நல்லா குவாலிட்டியா இருக்கும்னு. நாங்களும் நேர்ல போய் பார்த்துட்டு அதே தான் ஃபீல் பண்ணோம். பிரைஸ் வந்து நம்ம யூசுவலா இந்த ஆன்லைன்ல வாங்குறத விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா, துணியோட குவாலிட்டி வந்து நல்ல லாங் ரன்ல வந்து வர மாதிரி இருந்தது. என் அக்காவுக்கும் அது ரொம்ப புடிச்சிருந்தது. ஆனா, ஏற்கனவே எடுத்துட்டோம். இப்போ ரொம்ப நெசசிட்டி இல்லன்றதுனால நாங்க அத வந்து பெருசா பர்ச்சேஸ் பண்ணிக்கல. எல்லா கடையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்திருந்தோம். எங்க அத்தை ஏதாவது சாப்பிடுங்கன்னு கேட்டாங்க. சரி ஃபர்ஸ்ட்டு சாட் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா, அந்த கடையில அந்த சாட் போடுறவங்க இல்ல போல. அதுக்கப்புறமா மோமோஸ் கேட்டிருந்தோம். மோமோஸ் வாங்கிட்டு வந்தாங்க. மோமோஸ் சூப்பரா இருந்தது. நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருந்தது. 1 மணி ஒ அ அந்த மோமோஸ் சாப்பிடும்போது 1 மணின்னு நெனைக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது 1:30 மணி. எனக்கெல்லாம் அவ்ளோ கில்ட் ஃபீல் இருந்தது. ஐயய்யோ! இந்த நேரம் போய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோமேன்னு. பட் சரி ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் தானன்றதுனால அப்படியே விட்டாச்சு. அந்த ஐஸ்கிரீமும் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஆக்சுவலி டெண்டர் கோகனட் அந்த ஃப்ளெஷ்ஷ வந்து அப்படியே அரைச்சு வச்சிருந்தாங்க. அது வித் ஹனி தான் அந்த ஐஸ்கிரீம். அன்எக்ஸ்பெக்டட் பிளான்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இருந்தது எங்களோட இந்த நைட் டிரைவும். சடனா ஒண்ணு தோணுச்சு. அப்படியே கிளம்பி போனோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு செல்லு எவ்ரிடே லைஃப் சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.